என் உயிர்க்கினிய உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது அட்வென்ச்சர்ஸ் இந்தியா வழங்கும் நமது தந்தி தொலைக்காட்சியின் மக்கள் முன்னார். நமது மண்ணும் மக்களும் நாளோறும் சந்திக்கின்ற எண்ணற்ற சிக்கல்களை பற்றி இங்கே அலசுவோம், ஆராய்வோம், தெளிவும் முடிவும் மக்கள் முன்னார். சொல்வதை தெளிந்து சொல்வோம், செய்வதை துணிந்து செய்வோம் மக்கள் முன்னார். என் அன்பு உறவுகளே, இன்றைய விவாதத்தில் நாம் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கொள்கைகளை பேசுகிறது. தேர்தல் நேரம் வருகிற போது அந்த கொள்கைகளை மூட்டை வைத்துவிட்டு ஏதோ ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொள்கிறது. இந்த கொள்கையை விட்டுவிட்டு கூட்டணி சேர்கிற இந்த நிலையை பற்றித்தான் இங்கே விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பு இந்த காணொலியை காண்போம். கொள்கையற்ற கூட்டணி. தேசிய கட்சியான காங்கிரஸ் சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்கின்ற கொள்கை லட்சியத்தோடு மக்களிடம் வந்தது. சுதந்திரத்திற்கு பிறகு தேச நலன், ஒற்றுமை, மாநில கட்சிகளின் உரிமைகளை மதிப்பது என்று என்னவெல்லாம் கொள்கை என்று கடைபிடித்தார்களோ அவற்றையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட்டுக் கொண்டே வந்தார்கள். தொடக்கத்தில் இங்கே திராவிட கட்சிகளின் கொள்கை என்பது தேசிய கட்சிகளுக்கு எதிராகவே இருந்தது. கூட்டணி வைத்துக் கொள்வதில் தயக்கம் காட்டினார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தேசிய கட்சிகளோடு கூட்டணி வைத்துக் கொள்ளாமல் தேர்தலை சந்திக்க முடியாது என்கின்ற அளவில் வந்து நிற்கிறார்கள். கொள்கைகளை சொல்லி வாக்குகளை கேட்க வேண்டியவர்கள் இலவச திட்ட அறிவிப்புகளை சொல்லி வாக்குகளை கேட்கிறார்கள். எங்களின் கொள்கைப்படி இந்த திட்டங்களையெல்லாம் செய்து முடித்திருக்கிறோம் என்று பேசுவதில்லை, நடந்து கொள்வதும் இல்லை. அடுத்த கட்சியோடு கூட்டணி என்று போகும்போது கட்சியின் கொள்கைகளை தூர வைத்து விடுகிறார்கள். வெறும் தொகுதிகளின் எண்ணிக்கைக்காக மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். இங்கே கொள்கைகளை தொகுதிகளுக்காக விட்டுக் கொடுத்து விடுகிறார்கள். நேரு காலத்தில், இந்திரா காலத்தில் இருந்த கொள்கை கோட்பாடு பின்னாளில் காணாமல் போனது. யாரோடும் கூட்டணி இல்லை, கடவுளோடும் மக்களோடும் தான் கூட்டணி என்றவர்கள் பின்னாளில் அதை மறந்து போனார்கள். எந்த கட்சியால் துரோகி என குற்றம் சாட்டப்பட்டார்களோ, எந்த கட்சியை வேரோடு அகற்றுவோம் என்றார்களோ, பிறகு அதே கட்சியோடு கூட்டணி வைத்ததும் நடந்தது. இப்படி மாநில கட்சிகளாகட்டும் தேசிய கட்சிகளாகட்டும் கொள்கைகளை சொல்லி ஆரம்பித்து பின்னர் அந்த கொள்கைகளை மறந்துவிட்டு கூட்டணி பேரத்தையே நடைமுறையாக வைத்திருக்கிறார்கள். இந்த கொள்கையற்ற கூட்டணி எதற்காக? ஒட்டை பிடிப்பதற்காக மட்டும்தானா? விவாதிப்போம். விவாதத்தில் பங்கேற்று தங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிற மதிப்புமிக்க பெருமக்கள், பெருமதிப்பிற்குரிய அண்ணன் எஸ்.எம். பார்க்கர் அவர்கள் இந்திய தௌஹீத் ஜமாத் கட்சியினுடைய தேசிய தலைவர், பெருமதிப்பிற்குரிய ஐயா காஞ்சி அமுதன் அவர்கள் தமிழக இளைஞர் எழுச்சி இயக்கத்தினுடைய அமைப்பாளர், பெருமதிப்பிற்குரிய தோழர் கண்ணன் அவர்கள் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர், பெருமதிப்பிற்குரிய அண்ணன் ஆவடி குமார் அவர்கள் தலைமை கழக பேச்சாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா, நீங்க சொல்லுங்க, இந்த நாட்டுல ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒரு தத்துவத்தை முன்னிறுத்தி தான் தொடங்கப்படுது. ஆனா அந்த கட்சிகள் தேர்தல் நேரம் வரைக்கும் தான் அது கொள்கைகளை பேசிக் கொண்டிருக்குது. தேர்தல் என்று வந்த உடனே எல்லாத்தையும் விட்டுவிட்டு எந்த கட்சி அதிக இடம் கொடுக்கும், எவ்வளவு எந்த கட்சி அதிகமா பணம் கொடுக்குங்கிறத கவனத்தில் வைத்துக் கொண்டு கூட்டணி பேசி தேர்தலை எதிர்கொள்வதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது பொதுவா எல்லா கட்சிகளும் என்ற நிலை எடுத்துடக்கூடாது. அதுல கொள்கையை பேசக்கூடியவர்களும் சிலர் இருக்கிறார்கள். ஆனால் கொள்கை இன்றைக்கு வெளி பேசிருச்சுன்னா 1980க்கு முன்னாடி வரலும் கூட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. 1980க்கு அப்புறம் அந்த நிலை தடுமாற்றம் ஏற்படுகிறது. எந்த அளவுக்கு, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். கலைஞர் கருணாநிதி அவர்கள் திமுக ஒரு நிலை எடுக்கிறது. 1976 அவசர பிரகடனம் செய்யப்படுகிறது. அந்த நேரத்தில் அவர் ஒரு நிலை எடுக்கிறார். காங்கிரஸ்க்கு எதிரான நிலை.
அந்த நிலை என்பது அந்த 2.5 ஆண்டு காலங்கள் மட்டும்தான் நீடிக்கிறது. அதற்கு பின்பு 80 ஒரு நிலை எடுக்கிறார், நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. அப்ப முன்னாடி எடுத்த அந்த கொள்கை அடுத்த 2.5 ஆண்டுகளிலே காற்றிலே பறக்க விடப்படுகிறார். இது ஒரு புறம். இப்படி ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுக்கென்று ஒரு கொள்கையை பிரகடனப்படுத்துவதும் பின்பு அதிலிருந்து பின்வாங்கிக் கொள்வதும் தமிழகத்திலே ஒன்று புதிதாக பார்க்கப்படவில்லை. அதேபோல் 1967க்கு முன்னாடி ஒரு நிலை எடுக்கணும், 67க்கு பின்னாடி ஒரு நிலை எடுக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, காமராஜர் ஆட்சியில் இருக்கின்ற போது அவருக்கு எதிரான நிலையை ராஜாஜி அவர்கள் எடுத்தார். ராஜாஜி அவர்களுக்கென்று ஒரு கொள்கையில் இருந்தது. முழுமையாக திராவிட இயக்கங்களை எதிர்த்து நின்றவர் அவர். ஆனால் திராவிட இயக்கத்தோடு சேர்ந்துதான் 72 எலெக்ஷனை அவர் சந்தித்தார். அப்ப அங்கே கொள்கை எங்கே போனது? என்னமோ இப்ப மட்டும் அது கொள்கை விலைக்கு போயிடல, அப்ப இருந்தே விலைக்கு வாங்கப்படுது. இல்ல, எப்ப இருந்து வந்தாலும் அது சரியானதா? அது தவறானது. கொள்கைக்காக நிற்கின்ற கட்சிகளாக இருக்கின்ற வரையிலும் அவர்கள் வெற்றி பெற்றதாக வரலாற்றை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். திமுக ஆரம்ப காலத்திலே தன் கொள்கையில் நின்றது, அது வெற்றி பெற்றுக் கொண்டே வந்தது. அப்புறம் அதிமுக என்று எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் கட்சியை துவக்கப்பட்ட பின்பு அவர் சில கொள்கைகளை அறிவித்தார். அந்த கொள்கையில அவர் இருக்கின்ற காலம் வரையிலும் அது நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்த பின்பு அவர்கள் ஒரு நிலை எடுத்தார்கள். அப்புறம் மாற்றம் ஏற்பட்டது. ஒவ்வொரு கட்சிகளுக்கு இடையிலும் சில மாற்றங்கள். ஆனால் இப்ப சமீபத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, அது மதிமுகவாக இருந்தாலும் சரி, பாமகவாக இருந்தாலும் சரி, அல்லது தேமுதிகவாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட கட்சிகள் அனைத்தினுடைய நிலை எதுவாக இருக்கிறது? ஏன்னா குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வைகோ அண்ணன் அவர்களை சொல்ல வேண்டும் என்றால் அதிகமாக மற்ற நிலைகளை பற்றி ஆராய்ந்து பேசிய ஒரு நபர். அதிலும் குறிப்பாக முஸ்லிம்கள் தாக்கப்படுகின்ற போது அதற்காக குரல் கொடுத்தவர். மதசார்பற்ற ஒரு நிலை எடுத்துத்தான் தீர வேண்டும், மதசார்பு நிலை கூடாது என்று சொன்னவர். ஆனால் இப்ப 2 பேர் நிலை எடுக்கிறாங்க. அதிமுகவும் திமுகவும் நிலை எடுக்கிறார்கள், மதசார்பற்ற நிலை என்ற ஒரு நிலை. இந்த நிலையும் கூட பாராளுமன்ற வெற்றிக்கு பின் நிலைக்குமா? உண்மையிலே எங்களுக்கெல்லாம் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதெல்லாம் மறுக்கவும் முடியாது. ஆக இப்ப எல்லாமே அந்த கொள்கை என்பதெல்லாம் புறந்தள்ளப்பட்டு ஓட்டும் சீட்டுமாக மாற்றப்பட்டு விட்டது. இதற்கு ஒரு நிலை என்பது கிடையாது. நன்றி. ஆனா நீங்க கட்சி தொடங்கப்பட்ட காலத்துல யாரோடும் கூட்டணி இல்ல, தனித்து என்று பேசி வந்த தலைவர்கள், கடவுளோடும் மக்களோடும் மட்டும்தான் கூட்டணி என்று பேசிய தலைவர்கள் இன்னைக்கு மாறி மாறி பெரிய கட்சிகளோடு கூட்டணி வைக்கிறத நீங்க பாக்குறீங்க. இது எதனால இப்படி இந்த கொள்கைகளை விட்டு கூட்டணி அரசியலுக்காக இப்படி மாறி மாறி போவதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விளம்பர யுகம்ன்றது இப்பதான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த விளம்பர கார்பரேட் கம்பெனிகளும் இல்ல விளம்பரத்தில் நல்ல தெளிவானவர்களும் விளம்பர ஜாம்பவான்கள் நினைத்தால் எந்த ஒரு சாதாரண மனிதனையும் உலக மகா தலைவனாக உருவாக்கிவிட முடியும். ஒரு மக்கள் ஆதரவு பெற்ற தலைவர்களை கூட வெளியிலே தெரியாமல் மறைத்துவிட முடியும் என்ற நிலை இந்த நாட்டில் அதிகமாக இருக்கின்ற சூழ்நிலையில் இப்படிப்பட்ட தனிநபர்களுக்கு அவர்களுக்கு இருக்கின்ற ரசிகர்களை வைத்துக் கொண்டு ஒரு பெரிய தோற்றத்தை உருவாக்க முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் நீங்க கேட்ட கேள்வி. அந்த கட்சியினுடைய வளர்ச்சி என்பது நீங்க பாத்தீங்கன்னா, அந்த கட்சி தேமுதிக உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து ஒரு மிகைப்படுத்தப்பட்ட விளம்பரங்கள், மிகைப்படுத்தப்பட்ட செய்திகள் ஊடகங்களில் தொடர்ந்து வெளிவந்தது. இவர்கள் இல்லாமல் யாருமே வெற்றி பெற முடியாது என்ற ஒரு நிலையை கடந்த சட்டமன்ற தேர்தல் வரை அவர்கள் அதை வெளிப்படுத்தி கொண்டு வந்தார்கள். அதில் அவர்கள் ஓரளவு வெற்றியும் பெற்றாங்க. அவங்க நீங்க பாத்தீங்கன்னா, கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க ஏதாவது ஒரு கொள்கை பிரகடனம் செஞ்சாங்களா? ரேஷன் அரிசி வீட்டுக்கு தருவோம் சொன்னதை தவிர, மக்களோடும் கடவுளோடும் கூட்டணின்னு சொன்னதை தவிர அவங்க வேற ஏதாவது தேர்தல் அறிக்கை தந்திருக்காங்களா? அல்ல அந்த தேர்தல் அறிக்கையில நாங்க வெற்றி பெற்றால் இதையெல்லாம் செய்வோம் அவங்க சொல்லவே இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை வச்சுட்டு எங்களோட கூட்டணி சேர்ந்து நாங்க கேட்ட ஓட்டுல எங்க ஆட்கள் செஞ்ச வேலையில அவங்க கூட வந்தாங்க, அவங்க எதிர்கட்சியா நிலை பெற்றாங்க. ஆக அவங்களுக்கு அந்த நிலை சாதகமா இருந்தது.
அதை பயன்படுத்தி அவர்கள் அரசியல்ல ஒரு வியாபாரமா செஞ்சாங்க. அதுல வெற்றி பெற்றாங்க. முதல் கட்ட வெற்றி கிடைச்ச உடனே அடுத்த கட்டத்துக்கு அவங்க நகர்வு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தாங்க. அதுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக பெரும்பான்மை பெற்ற ஒரு பலமான அரசியல் கட்சி, மக்கள் ஆதரவை பெற்ற கட்சி. அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்ன வரைக்கும் திமுக இருந்தது. இன்றைக்கு இந்த தேமுதிக வந்த உடனே திமுகவினுடைய இடம் பிரதான எதிர்கட்சி அந்தஸ்தை பெற முடியாத சூழ்நிலையில் அந்த இடத்துக்கு அவங்க வந்த உடனே இவங்க 3வது இடத்துக்கு அவங்க இறங்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அந்த இறங்கின திமுக 2வது இடத்தை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்படி முயற்சி பண்ண சொல்ல அவங்க பலகீனப்படுத்த வேண்டிய கட்சி தேமுதிக. இதை பலகீனப்படுத்தினாதான் அவங்க 2வது இடத்துக்கு வர முடியும். இவங்க முன்னணியில் இருக்கிறாங்க, அவங்க பலகீனப்படுத்தினாங்க. அதுதான் மாநிலங்களவை தேர்தல்கள் நடைபெறுகின்ற போது திமுக கையாண்ட யுக்தி. அந்த யுக்தியை இவங்க எதிர்கொள்ள முடியல. அதனால அந்த தலைமை ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுக்க முடியல. அந்த தலைமையினுடைய பலகீனம் இன்றைக்கு அந்த கட்சி அந்த பின்னோக்கி வந்துருச்சு. அந்த பின்னோக்கி வந்ததுக்கு பிறகு கூட இன்றைக்கு கூட அந்த கட்சி தன்னுடைய நிலை என்னன்னு தெரியாமையே இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையை வச்சுக்கிட்டு இந்த மற்ற கட்சிகள் எல்லாம் இப்ப திமுக என்ன நினைச்சது, அந்த கட்சியை நம்ம கூட எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம 2வது இடத்துக்கு நின்றலாம். நம்ம போட்டியாளரை வீழ்த்துறதை விட பக்கத்துல வச்சுக்கிட்டு நம்ம லீட் பண்றது எளிமையா இருக்குன்னு அவங்க அணுகுனாங்க. இவங்களும் பேரம் பேசினாங்க, அவங்களும் பேரம் பேசினாங்க. இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதற்கு இந்த கட்சிகள்லாம் சேர்ந்து இருந்ததுன்னா நம்ம அகில இந்திய அளவுல நமக்கு பெரிய பலம் இருக்கு. அந்த பலத்தினுடைய விளம்பரத்தை வச்சு இங்க இந்த கட்சிகள் எல்லாம் பிடிச்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு கூட்டணியா உருவாகி 40 இடத்துல போட்டியிட முடியும்னு அவங்க முயற்சி பண்ணாங்க. இது இடையில காங்கிரஸ் நம்ம இவ்வளவு நாள் ஆண்டோம், நம்ம கிட்ட பணம் இருக்கு, நம்ம கிட்ட இல்லாதுன்னா இவங்க அவங்களுடைய தேவை எதுவா இருந்தாலும் அதை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு மற்றவங்களை காட்டிலும் நமக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு, வசதி இருக்கு. இதை பயன்படுத்தி அவங்க பிடிக்கலாம். ஆக இவங்க எல்லாரோடையும் பேச்சுவார்த்தை நடத்தினுடைய விளைவு இன்றைக்கு இந்த கூட்டணி என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டு நடத்தப்படுகின்ற வியாபாரம் என்ற ஒரு தோற்றம் மக்கள் மத்தியிலும் இன்னைக்கு அரசியல் கட்சிகள் மத்தியிலும் வந்தது. இதுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தலில் எதிர்க்கிறதுக்காகத்தான் பாரதிய ஜனதா அதை எதிர்த்து கொண்டிருக்கிற தேமுதிக போன்ற கட்சிகளை உள்வாங்குது, கூட்டணி சேர்த்துக்கிறதுன்னு நீங்க சொல்றீங்க. இதுவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதம வேட்பாளராக இருக்க மதிப்பிற்குரிய ஐயா நரேந்திர மோடி அவர்கள் 2 முறை 3 முறை சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. அதுல பொதுக்கூட்டங்கள்ல 2 முறை பங்கேற்று பேசியிருக்கிறாங்க. இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் அல்லது வேற பல தலைவர்கள் எத்தனையோ பேர் இங்க பேசியிருக்கிறாங்க. ஆனா ஒரு முறை கூட அவங்க காங்கிரஸையும் திமுகவையும் விமர்சிக்கிறாங்களே ஒழிய அதிமுகவை விமர்சிக்கல. அதே போல இப்ப உங்க கட்சியினுடைய தலைவராக இருக்கிற மதிப்பிற்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இப்ப தேர்தல் பரப்புரை செய்து வர்றாங்க. காங்கிரஸையும் திமுகவையும் விமர்சிக்கிறாங்க. ஆனா ஒரு தடவை கூட பாரதிய ஜனதாவை எதிர்த்து பேசவே இல்லையே. அப்ப அதிமுகவை எதிர்க்கத்தான் பாரதிய ஜனதா இந்த தேமுதிகவை வைத்து வலிமையான கூட்டணி அமைக்குதுங்கிறது எப்படி நம்புறது? நீங்கள் கேட்டது கேள்வியினுடைய பதில். மத்தியில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பிரதமர் ஆக வேண்டும் என்பதற்கான முயற்சியில் மட்டுமல்ல, முழுமையான பணியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். அந்த வகையில் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஒருவரை வேட்பாளராக நிலைநிறுத்தி பிரதமர் வேட்பாளராக அறிவித்து அவர்களுக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற நிலையில் நாங்கள் அவர்களோடு போய் சேர வேண்டிய அவசியம் வரவில்லை. எங்களை பொறுத்தவரையில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் பிரதமர். நாங்கள் பிரதமர் பதவியை கைப்பற்றுவதற்குரிய யுக்தியை தான் நாங்கள் வகுத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே எந்த நிலையிலும் அவர்களோடு போய் சேருவதற்கு தேவையும் இல்லை, வாய்ப்பும் இல்லை என்பதை தான் சொல்ல விரும்புகிறேன். அதே நேரம் நீங்கள் ஏன் பிரச்சாரம் செய்யவில்லை என்றால், மாநிலத்தினுடைய உரிமைகளுக்காகவும் மாநிலத்தினுடைய தேவைகளுக்காகவும் இன்றைக்கு போராடுகின்ற பொழுது ஏற்கனவே ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அதோடு நேச உறவோடு அந்த கூட்டணி முடிவுகளில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு பணியாற்றிய அமைச்சர்களாகவும் கொள்கை வகுக்கும் குழுவிலும் இடம்பெற்றிருந்த திமுக, இந்த 2 பேரும் தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்திருக்கிறார்கள் என்பதைத்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தில் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவைப்படுகின்ற பொழுது தேவைப்படுகின்ற நேரத்தில் முழுமையாக நாங்கள் விமர்சிப்போம். நாங்கள் யாருக்கும் பயந்து அரசியல் நடத்துகின்ற எண்ணம் எந்த காலத்திலும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இருந்ததில்லை, இனியும் இருக்க போவதில்லை. தைரியமாக நெஞ்சுறுதியோடு நேர்மையோடு களத்தில் தேர்தலை சந்திக்கின்ற ஆற்றல் பெற்ற தலைவி
எந்த ரகசிய ஒப்பந்தமும் யாரோடும் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, செய்து கொள்ள மாட்டார்கள் என்பதை உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். நீங்க சொல்லும் போது தமிழக முதல்வர் அவர்கள் பிரதமராகிறதற்கான வேலைகளை தான் நாங்க செய்யறோம். நீங்க சொல்றதை பார்த்தா அவங்க தலைமை ஏற்கிற அரசு மத்தியில, ஆனால் அவங்க பரப்புரையில மக்கள்கிட்ட வாக்கு சேகரிக்கும் போது நாம அங்கம் வகிக்கிற ஒரு அரசு அமைவதற்கு எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அங்கம் வகிக்கின்ற அரசு, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமர் வாய்ப்பை பெற்றால்தான் நாங்கள் அங்கம் வகிப்போம். அதற்குரிய சூழல் நாம் தலைமை ஏற்கிற ஒரு அரசு அமைய எனக்கு ஆதரவு தாருங்கள் என்று அவங்க சொல்லல. அது நரேந்திர மோடி மாதிரி நாங்க சொல்ல முடியாது. ஏன்னா 40 இடத்துல வச்சுட்டு எப்படி ஆட்சி அமைப்புன்னு கேட்பான், எப்படி தலைமை ஏற்க முடியும் சொல்லுவான். நாங்க இந்திய அளவுல ஒரு கூட்டணி அமைக்கல, அதை அமைக்க போறோம். அது எப்ப அமைப்போம்னா, நாங்க வெற்றி பெற்றது கூட இன்னைக்கு மரியாதைக்குரிய மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சொல்றாங்க, அது போல ஒரிசாவுடைய முதலமைச்சர் நவீன் பட்நாயக் சொல்றாங்க. அது மாதிரி நிறைய முதலமைச்சர்கள் நிலையில இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நாங்க 40 இடத்தில் வெற்றி பெற்ற பிறகு எங்களுடைய யூகப்படி, எங்களுடைய கணக்குப்படி இந்தியாவில் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சிகளுக்கு அடுத்து 3வது பெரிய கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். அப்படி உருவாகின்ற பொழுது அந்த இடம் இயற்கையாகவே எங்களை தேடி வரும். அதற்குரிய வாய்ப்பை உருவாக்கி தாருங்கள் என்றுதான் தமிழ்நாட்டு மக்களை கேட்கிறோம். ஐயா அமுதன் ஐயா, ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தொடங்கப்படும் போது மக்கள் நலனை முன்னிறுத்தித்தான் கொள்கை வரைவுகளை வகுத்து வர்றாங்க. ஆனா நீங்க பாக்குறீங்க இப்ப தேர்தல் நேரங்கள்ல முரண்பட்ட கொள்கைகளை கொண்ட அரசியல் கட்சிகளோடு தேர்தல் உடன்பாடு செய்து கொண்டு மக்களை சந்திக்கிறத நம்ம பார்க்கணும். இத நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல மக்கள் நலன் முன்னிறுத்தப்படுதா, கட்சியின் நலன், வெறும் அற்ப தேர்தல் பதவி, தேர்தல் வெற்றி, இது முன்னிறுத்தப்படுதா? மக்கள் ஆட்சி என்பது மக்களுக்கான ஆட்சி, மக்கள் தங்களுக்கு தேவையான ஆட்சி என்ற நிலையில் இருந்து ஏதோ சில பேருக்காக இந்த ஆட்சி நடக்கிறது. முதலமைச்சராக இருந்தவர் குற்றம் சொன்னார், டெல்லியில் இருந்தவர் கெஜ்ரிவால். இந்த நாட்டினுடைய கேஸ் சிலிண்டருடைய விலையெல்லாம் தீர்மானிப்பது மக்கள் கிடையாதுங்க, எம்பி கிடையாதுங்க, நாடாளுமன்றத்தில் விவாதிக்கலங்க. ஒரு தனிநபருக்காக, அவருடைய லாபத்திற்காக இந்த மக்களாட்சி என்கிற வடிவத்தை வைத்துக் கொண்டு டெல்லியிலே சுரண்டுவதற்கான ஏற்பாடு. இதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அளவில் எந்த அரசியல் கட்சியும் இல்லை. இப்ப ப. சிதம்பரம் இருக்கார் நிதி அமைச்சரா, தமிழர்களின் எந்த குறைகளையும் அவர் அங்கிருந்து தீர்க்கவில்லை, எந்த குறையும் தீர்க்கல. ஈழத்துல படுகொலை நடந்தாலும் அவர் தடுத்து நிறுத்தல. அதே போல காவிரி பிரச்சனை, பாலாறு பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நமக்கு தண்ணி வாங்கி தரல. ஆகவே இவங்க பிரதமரா போனாலும் அல்லது எந்த இலாக்காவுக்கு போனாலும் இந்தியா என்பது அந்தந்த மொழி பேசுகிற மாநிலங்களுக்கு எதிரான ஒரு வடிவம். இது ஜனநாயகம் இல்லாதது, இது மக்களாட்சி இல்லாதது. மக்களாட்சி என்று சொன்னால் அந்தந்த மாநிலங்களுக்கும் உரிமை வேண்டும். நம்ம அரசியல் சட்டம் பாத்தீங்கன்னா பல நாட்டு அரசியல் சட்டங்களுடைய வடிவங்களை கொண்டது. அமெரிக்காவினுடைய அரசியல் சட்டத்திலிருந்து கடன் வாங்கியிருக்குது, இங்கிலாந்தினுடைய அரசியல் சட்டத்திலிருந்து கடன் வாங்கியிருக்குது, ஆப்பிரிக்காட்டுக்கு கூட கடன் வாங்கியிருக்குது. ஆனால் அமெரிக்காவிலே இரட்டை குடியுரிமை இருக்கிறது. மத்திய அரசும் குடியுரிமை தரலாம், மாநில அரசும் குடியுரிமை தரலாம். ஆனால் இந்தியாவிலே அமெரிக்காவை போன்ற பல மாநிலங்களை உள்ளதுதான் இது. அப்படி இரட்டை குடியுரிமை இங்க கிடையாது. டெல்லி என்ன சொல்கிறதோ, டெல்லி என்ன செய்கிறதோ அதற்கு தலையாட்டக்கூடியவர்களாக மக்களை வைத்திருக்கிறார்கள். உண்மையான மக்களாட்சி என்று சொன்னால் மக்கள் அதிகாரம் செலுத்தக்கூடிய, மக்களுக்கு அவர்களுடைய கருத்துக்களை ஆட்சி முறையாக கொண்டு வரக்கூடிய நிலையில இங்க இல்லைங்க. இதுதான் அடிப்படை காரணம். இதுல இந்த கட்சிகள் என்பவை ஜனநாயகத்தில் இன்னொரு விளைவு. ஜனநாயகம் என்பது அடிப்படையில கருத்து தான். ஒத்த கருத்துடையவர்கள் அரசை ஆள்வதற்காக ஒன்று சேருதல் என்பது போய் என்னென்ன கும்பல்குதோ கும்பல்லாம் கணக்கு போட்டு உட்காந்து பாக்குறான், குலுக்கி போட்டு சீட்டு குலுக்கி போட்டு இந்த இது சேர்ந்தா இவனோட சேர முடியுமா, இது சேர்ந்தா அவனோட சேர முடியுமா என்று எண்ணிக்கை அரசியல் தான் இங்க நடக்குது. இந்த எண்ணிக்கை அரசியல் மக்கள் எண்ணங்களை பிரதிபலிக்கவில்லை, மக்கள் வாழ்க்கையை பிரதிபலிக்கவில்லை, மக்களை அறியாமல் வைத்திருக்கிறார்கள். மக்களுக்கு அது இன்னொரு காரணம் பாத்தீங்கன்னா, மக்களுடைய உணர்வு நிலையிலையும் எல்லோருமே அயோக்கியம் கிடையாதுப்பா, எவனுக்கா ஓட்டு போட்டாவனும், தேர்தல் வந்து காசு கொடுக்குறான் அல்லது போடணும் என்ற நிலையில் வாக்களிக்கிறார்கள் தவிர இந்த தேர்தல் மூலம் நம்முடைய வாழ்க்கை மாறும் என்று யாரும் வாக்களிக்கிறா தெரியல. ஐயா கண்ணன் ஐயா, நீங்க சொல்லுங்க, கொள்கைகளை மறந்துவிட்டு தேர்தல் வெற்றிக்காக கூட்டணி வைத்து தேர்தலை சந்திப்பது நல்ல ஜனநாயகமா
அல்லது இதுதான் ஜனநாயகமா? இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தேவை, கிட்டத்தட்ட விடுதலை பெற்று 47க்கு பிறகு 67 ஆண்டுகள் நிறைவேறக்கூடிய சூழல்ல இன்றைக்கும் இந்திய மக்களில் பெரும்பான்மையான உழைக்கும் மக்கள், நடுத்தர மக்கள் விலைவாசி உயர்வினால் பல்வேறு வகையான துன்பங்களை, துயரங்களை அனுபவித்துட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய இளைஞர் பட்டாளம், கல்வி முழுமையாக கிடைக்காமல் காசு கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு கல்வி மாறி இருக்கிறது. வேலையில்லா திண்டாட்டம் உயர்ந்து கொண்டே இருக்கு. மிகப்பெரிய இளைஞர் பட்டாளம் படித்து முடித்து வெளியே வந்து வேலைக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இந்த அரசுகள் அத்தகைய ஒரு பொருளாதார கொள்கையை பின்பற்றி இருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை. விலைவாசியை கட்டுப்படுத்த முடியவில்லை, கல்வி அனைவருக்கும் உத்தரவாதம் படுத்த முடியவில்லை, எல்லோரும் உழைத்து பிழைக்கலாம் என்பதற்கான வாழ்க்கை வசதியை, உழைப்பின் மூலம் பெறுவதற்கான வேலை என்கிற அஸ்திவாரத்தை உருவாக்குவதற்கு இன்றைக்கு அரசு தன்னுடைய கடமையை செய்ய தவறி இருக்கிறது என்பதுதான் உண்மையான விஷயம். ஆக இதற்கெல்லாம் ஒரு பொருளாதார கொள்கைதான் அடிக்கட்டுமானமாக இருக்கிறது. இந்த பொருளாதார கொள்கையை சிறந்த முறையிலே நிர்வகிக்க தவறி இருக்கிறது கடந்த கால மத்திய அரசு, அதோடு இணைந்த கூட்டணி ஆட்சியாளர்கள், இவர்கள் எல்லாம் இந்த தவறை செய்திருக்கிறார்கள். இது உண்மை. பொதுவாக மக்கள் மத்தியில் இந்த 16வது நாடாளுமன்ற தேர்தலை பார்க்கிற போது கொள்கை என்பது விலைவாசியை கட்டுப்படுத்துவதாக இருக்க வேண்டும், வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவதாக இருக்க வேண்டும், கல்வி பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும், ஒரு மதசார்பற்ற இந்தியா வேண்டும். நாடு மத ரீதியாக பிளவுண்டு சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் அங்கே கல்வி, வேலை, சுகாதாரம் என்கிற பிரச்சனை முன்னுக்கு வராது. மாறாக இவர் என்ன அடையாளம், அவர் என்ன அடையாளம், இந்த பெண் என்ன அடையாளம் என்கிற விஷயங்கள் தான் முன்னுக்கு வரும். அது நாட்டினுடைய ஒற்றுமைக்கும் மக்களினுடைய வளர்ச்சிக்கும் இடையூறாக இருக்கும் என்பதுதான் அஸ்திவாரமான விஷயம். எனவே இந்த அடையாளங்களை பின்னுக்கு தள்ளி மக்களின் வாழ்வாதாரத்தை முன்னுக்கு நிறுத்துவது, மக்களின் சுயமரியாதையை முன்னுக்கு நிறுத்துவது, மக்களின் வாழ்க்கை மேம்பாட்டை முன்னிறுத்தி போவது என்பது தேவைப்படுகிறது. அதுதான் கொள்கையாக இருக்க முடியும். அப்படி கொள்கை அடிப்படையில் செயல்படுவதுதான் இன்றைக்கு இந்த நாட்டு மக்களுக்கு, பெரும்பான்மையான மக்களுக்கு தேவைப்படக்கூடிய ஜனநாயகமாக இருக்க முடியும். ஜனநாயகம் என்பது நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, மரியாதைக்குரிய அமுதன் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார், ஜனநாயகம் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது என்பது. ஜனநாயகம் அந்த தன்மையில் வந்தது என்பது நாம் பார்க்கிற விஷயம்தான். ஆனால் மக்கள் இங்கே புறக்கணிக்கப்படுகிறார்கள், மக்களின் உணர்வு இங்கே புறக்கணிக்கப்படுகிறது. வெற்றி பெறுவது வரை மக்களை பற்றி பேசுகிறாங்க, வெற்றி பெற்ற பிறகு மக்களை மறக்கிற ஜனநாயகம் தான் இருக்கிறது. அந்த மக்களுக்கான விஷயங்களை நினைவூட்டுவது என்பது அவசியமான தேவையாக இருப்பதை திரும்ப திரும்ப பதிவு பண்ண வேண்டியிருக்கு. மக்களின் குரல் எல்லா காலங்களிலும், அதாவது இந்த மக்களின் பிரதிநிதிகள் தான் 543 பேர். 543 பேர் இந்தியா அல்ல. இந்தியாவை பொறுத்தவரை 123 கோடி பேர் தான் இந்தியா. இந்த 123 கோடி பேருடைய பிரதிநிதிகள் தான் 543 பேர் என்பதை மறந்துவிட்டால் நாடு உருப்படாது, மக்களுடைய வாழ்நிலை மீண்டும் மீண்டும் மோசமாகும் என்பதுதான் கவலை அளிக்கக்கூடிய விஷயம். எனவே அந்த தன்மையிலிருந்து பார்த்தால் இன்றைக்கு ஜனநாயகம் என்பது ஒட்டுமொத்த மக்களின் உரிமைகளை, மக்களின் பிரச்சனைகளை, மக்களின் தேவைகளை பேசுவதாக இருக்க வேண்டும். ஊழல் பற்றி பேசினால் ஒரு கட்சி எதிர்கட்சியாக இருக்கலாம், பாரதிய ஜனதா கட்சி, இன்றைக்கு இந்தியாவில் நாங்கள் தான் அடுத்த பிரதமர் என்று பேசுகிறார்கள். எதிர்கட்சி என்பவர் யார்? கிட்டத்தட்ட ஆங்கிலத்தில் ஷேடோ பிரைம் மினிஸ்டர், ஒரு நிழல் பிரதம மந்திரி. அந்த நிழல் பிரதம மந்திரியாக இருந்த எதிர்கட்சி என்ன பங்களிப்பை இந்திய பாராளுமன்றத்தில் செய்தது? ஊழல் பிரச்சனை வந்தபோது, விலைவாசி உயர்வு வந்தபோது, கல்வி உரிமை சட்டம் முன்னுக்கு வந்தபோது, அல்லது வன உரிமை சட்டம் முன்னுக்கு வந்தபோது, அல்லது தகவல் பெறும் உரிமை சட்டம் முன்னுக்கு வந்தபோது, இது மாதிரி விஷயங்களில் எப்போதாவது மக்கள் பிரச்சனைகள், இவை அனைத்தும் நான் சொன்ன பட்டியலிட்ட அனைத்தும் மக்கள் பிரச்சனைகள், இதுதான் மக்களுக்கு தேவையாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த தேவை குறித்து எதிர்கட்சியாக இருந்த பாரதிய ஜனதா கட்சி எப்போதாவது பாராளுமன்றத்தில் பேசி இருக்கிறதா? அல்லது தமிழ்நாட்டிலிருந்து போன திமுக போன்ற கட்சிகள், அதிமுக கூட அந்த மாதிரியான விஷயங்களில் பேசவில்லை. பேசுவது கொள்கையாக இருக்கலாம். வெற்றி பெற்ற பிறகு அந்த அவையில் அவர்கள் பிரதிபலிக்கக்கூடிய கொள்கை யாருக்காக இருக்கிறது என்று சொன்னால், பெரும்பான்மையான மக்களை நிராகரித்து சில நபர்களை ஆதரிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அந்த வகையில் தான் இந்தியாவை பொறுத்தவரை ஒரு மாற்று கொள்கை தேவைப்படுகிறது. அந்த மாற்றுக் கொள்கையோடு மதசார்பற்ற கொள்கையும் முக்கியமானது. அப்போதுதான் இந்திய மக்கள் தங்கள் ஒற்றுமையை பயன்படுத்த முடியும், தங்கள் வளர்ச்சிக்காக குரல் கொடுக்க முடியும், தங்களின் வாழ்வாதாரத்துக்காக போராட முடியும். அதில் முக்கியமான பங்களிப்பு செய்ய வேண்டிய இடமாக தமிழகம் இருக்கிறது.
தமிழகம் கடந்த காலங்களில் அத்தகைய பங்களிப்பை செய்திருக்கிறது, இப்போதும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நல்ல விஷயம். நன்றி.